இந்த ரவுடிங்களுக்கு உண்மையிலேயே இது எல்லாமே தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் முக்கியமா நம்ம வெண்பாவை எப்படியாச்சும் காப்பாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் வெண்பா பக்கம் வரைக்கும் வராங்க. ஆனா கடைசியில இப்படி கைமீறி விட்டுட்டு போயிடுறாங்க. அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி இப்ப அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெண்பாவை கடைசியா கொண்டு போய் விக்கிறதுக்கு இவங்க முடிவு பண்ணி இவங்க கடைசி கட்டத்துல போய் நின்னுட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டிருந்தாலுமே வெண்பாவோட நிலைமை அவ்வளவுதான், அதோகதி தான். வெண்பாவோட நிலைமை மட்டும் இல்ல, வெண்பா கூட இன்னொரு பொண்ணையும் கூட்டிட்டு போனாங்க இல்லையா, 2 பேரையுமே காசுக்கு வித்துட்டு இவங்க பாட்டுக்கு ஜாலியா திரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல வெண்பாவையும் காப்பாத்துறாங்க. வெண்பா கூட இன்னும் பல குழந்தைங்களை காப்பாத்துறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து எல்லாமே நம்ம வெண்பாவுக்கு நல்லதே நடக்குது. அதே மாதிரி மல்லியும் விஜயும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளவு இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை காப்பாத்தி ரொம்ப ஹாப்பியா இருக்க போறாங்க. அதுலயும் முக்கியமா மல்லி மேல இதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு, அதே மாதிரி மல்லியோட வயித்துல குழந்தை இருக்கு, அதாவது விஜயோட வாரிசு இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா இப்போ வெண்பாவோட வயித்துல இருக்கக்கூடியது ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வர போகுது. அதாவது இங்க அடுத்தடுத்து எல்லாமே இந்த ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் வந்துகிட்டு இருக்கு. ராஜேஸ்வரி இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவும் இல்லை. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கைமீறி போயிட்டு இருக்கக்கூடிய நம்ம வெண்பாவை இப்படி காப்பாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே நம்ம மல்லியா இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, விஜய் ஒரு பக்கம் தேடுறது, அடுத்ததான் மல்லி இருந்துட்டு கிட்டத்தட்ட வெண்பாவையே நெருங்குறது. அதாவது ஜஸ்ட் மிஸ், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா வெண்பாவை ஈஸியா காப்பாத்திருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். ஆனா இப்போ உருவாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா அதையும் தாண்டி இப்போ அந்த ரவுடிங்களையும் புடிச்சு நம்ம வெண்பாவையும் காப்பாத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு ஆள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது, இந்த ரஞ்சிதா தான். ஏற்கனவே ராஜேஸ்வரி அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருந்துட்டு இருந்தா. இதுல வேற நம்ம மல்லிக்கு இப்போ குழந்தை பிறக்க போகுது, அதாவது மல்லி பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே உடனடியா அந்த ரஞ்சிதாவுக்கு போன் பண்ணிடுறாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி எங்க இருக்க மல்லி, அதுவும் இல்லாம அதாவது ரஞ்சிதா கிட்ட கேக்குறாங்க. ரஞ்சிதா கிட்ட இந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாங்க. இது இனிமே உனக்கு விஜய் கிடைக்கவே மாட்டான் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி, ஏன்னா இவ்வளவு நாள் போய் ஊர்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தால. அதுவும் இல்லாம மல்லியோட வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ராஜேஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கூப்பிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ அந்த ரஞ்சிதா உண்மையிலேயே ராஜேஸ்வரியோட ஆளா வராங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ எல்லாத்தையுமே மறந்து இதுக்கு முன்னாடி கெட்டவளா இருந்துட்டு இருந்தா. ஏற்கனவே ரஞ்சிதாவோட அப்பா மனோகரும் ரொம்ப நல்லவரா மாறிட்டாரு அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் தான் மனோகர் எல்லாத்தையுமே புரிய வச்சிருக்காரு தன்னோட பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் தான் ரஞ்சிதா இருந்துட்டு ரொம்ப நல்லவளா மாறிட்டா. அதுலயும் முக்கியமா ரஞ்சிதா ஊருக்கு வந்துட்டு இருக்கும் போதுதான் வெண்பா இங்க வெண்பா இங்க இருக்கிற ஒரு விஷயம், அதுவும் இல்லாம வெண்பாவை கடத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம், இது எல்லாமே தெரிஞ்சுதான் இங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லிக்கு உதவி பண்ணணும், அதுவும் இல்லாம வெண்பாவை காப்பாத்தி நம்ம விஜய் மாமா கிட்ட கொடுக்கணும். ஏற்கனவே விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம். மல்லி அதாவது வெண்பாவை கொல்லணும்னு நினைச்சோம். இப்படி பல தவறுகளை செஞ்சுட்டோம். இதுக்கு மேல இந்த ஒரு விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கணும், வெண்பாவை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்குக்கு போலீஸ்க்கு அடுத்ததா நம்ம மல்லிக்கு எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷனை கொடுத்துடுறாங்க. ஏற்கனவே போலீஸ் வெறி கொண்டு தேடிட்டு இருக்கு. அதுல தீபிகா மேடம் வேற ஏற்கனவே நம்ம தீபன் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வெண்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னோட வேலையை உனக்கு இருக்க விட மாட்டேன். அதாவது நீ பண்ண தப்ப சொல்லி உன்னாலதான் வெண்பா இப்போ அங்க வேற ஆள் மூலியமா விற்கப்படுறான், நீ கடத்தினதுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயமும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபன் பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால தீபிகா வெறித்தனமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தன்னோட வேலையை காப்பாத்திக்கணும், ஏன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதுலயும் தீபிகா இப்படி கடத்திருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதாரத்தோடு நிரூபிச்சாங்க அப்படின்னா தீபிகா ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படும். அதே மாதிரி காலத்துக்கும் தீபிகாவால அந்த காக்கி சட்டையை போடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்குவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் தீபிகா இன்னும் மல்லி இவங்க எல்லாருமே என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. வெண்பாவையும் காப்பாத்துறாங்க. அதே மாதிரி அந்த ரவுடிங்க எல்லாரையுமே உண்டு இல்லைன்னு பண்றாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ராஜேஸ்வரி இந்த மொத்த சொத்தையும் ஆட்டைய போறதுக்காக
விஜய தன்னோட தம்பின்னு கூட பார்க்காம வந்து தூக்கி தூர போட்டாங்க. அந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ ரகுவை வச்சு ரகு கிட்ட இருந்து ரகு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, அந்த வெண்பா இனிமே கிடைக்கவே கூடாது, வெண்பாவை கடத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு கும்பலை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி வெண்பாவை வந்து விக்கிற மாதிரி பண்ணணும், அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லியோட வயித்துல இருக்கக்கூடிய மல்லியோட கருவையும் வந்து கலைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரகுவுக்கு ஏற்கனவே மல்லியும் எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கடைசியில வந்து போலீஸ் வந்து இந்த ரவுடிங்களை பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. போலீஸுங்க வந்து எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு அந்த ரவுடிங்களோட கையில விளங்க மாட்டி மீடியா முன்னாடி நிறுத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு குழந்தைங்க, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, இப்போதைக்கு வந்து வெண்பாவையும் அந்த சின்ன பொண்ணையும் வந்து கூட்டிட்டு போனாங்க. ஆனா அங்க ஒரு இடத்துல வந்து இன்னும் நிறைய பொண்ணுங்களை வந்து கடத்தி வைக்கிறதுக்கு தயாரா இருந்திருந்தாங்க. ஏற்கனவே 2 குழந்தைங்க தான் பெண்டிங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த 2 குழந்தைங்க வந்து கூட்டிட்டு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு கடைசியில இப்படி நடக்கும், அதுவும் இல்லாம வந்து மீடியால நம்ம விஜய் மல்லி இவங்க எல்லாருமே பயங்கரமா மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம வெண்பாவால இன்னும் நிறைய குழந்தைங்க காப்பாற்றப்பட்டது உண்மையிலேயே மீடியா ஃபுல்லா பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.